கடந்த சில ஆண்டுகளாக டிஜிட்டல் ஆப் மூலமா மிக குறைந்த முதலீட்டுல 10 ரூபாயில இருந்து தங்க சேமிக்கிறது அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரியான டிஜிட்டல் ஆப்ல இன்வெஸ்ட் செய்யறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க. ஆனா தற்போது வரை இந்த மாதிரியான டிஜிட்டல் தங்க முதலீடு அப்படிங்கிறது ஆர்பிஐயாலேயோ செபியாலேயோ நேரடியா கட்டுப்படுத்தப்படுற ஒரு முதலீட்டு திட்டம் கிடையாது. சோ இந்த மாதிரியான ஆப்ஸ்ல முதலீடு செய்யறது எளிமையான ஒரு விஷயமா இருந்தாலும் பாதுகாப்பான ஒன்றா இருக்கிறது இல்ல. தற்போது இந்த மாதிரியான டிஜிட்டல் கோல்டு முதலீட்டுக்காக சுமார் 3.5 கோடி பேர் பயன்படுத்துற பெங்களூரை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஜார் ஆப், இந்த நிறுவனத்துக்கு சம்பந்தமான அலுவலகங்கள்ல சிஐடி போலீசார் அதிரடி சோதனை நடத்திருக்காங்க. இந்த நிறுவனம் டெபாசிட்ஸை மொபிலைஸ் பண்றதுல விதிமீறல்கள் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில இந்த சோதனை நடந்திருக்கு. இந்த சோதனையில முக்கிய ஆவணங்கள் மற்றும் சர்வர் தகவல் கைப்பற்றிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. தங்கம் வாங்குவதா கூறி மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட பணம் முறையா பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறத விசாரிக்கிறதே இந்த விசாரணையின் நோக்கம். நீங்க இதுல முதலீடு செஞ்சா கவனமா இருங்க. அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் ஆப்ல இன்வெஸ்ட் செய்யறதுக்கு பதிலா கோல்டு இடிஎஃப்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ முதலீடு செய்யலாம். நிப்பான் கோல்டு பீஸ் மார்க்கெட்ல 130 ரூபாய் ரேஞ்சில இருக்கு. டாடா கோல்டு இடிஎஃப் 13 ரூபாயில கிடைக்குது. சோ இதெல்லாம் எளிமையா டெய்லி கோல்ட சேமிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிமுறையா இருக்கும். இந்த முதலீடுகள் எல்லாமே செபியோட நேரடி கட்டுப்பாட்டுல இயங்குறதுனால அதுல நாம செய்யற முதலீடு அப்படிங்கிறது ஒரு முழுமையான பாதுகாப்பின் கீழ் வரும்.